வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க உடுப்பி சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். கொஞ்சம் தனியா, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா போட்டு வறுத்து அதுக்கப்புறம் அந்த வறுத்த மசாலா வச்சு இந்த சாம்பார் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் டெய்லி தான் சாம்பார் செய்வீங்க, ஆனால் அந்த சாம்பாரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதே டைமில் அந்த இனிப்பு தன்மை, அதாவது நீங்கள் சாம்பார் சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மை மைல்டாக தெரியும். இதோட உடுப்பி வெஜ் ஆம்லெட், இந்த வெள்ளை முக்கடில் ஊற வச்சு அதை அப்படியே அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணுறதுக்கு தான் கடலை மாவு யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடலை மாவு இல்லாமல் நீங்கள் ப்ராப்பர் ஸ்டைலில் பண்ணணுச்சின்னா அந்த டைமில் இந்த வெள்ளை முக்கடில் ஊற வச்சு பண்ணுங்கள். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம். மார்னிங் டு லஞ்ச் டைமில் ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம், முருங்கைக்காய் 1 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், தேங்காய் பத்தை 2 நம்பர், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8 நம்பர், பூண்டு 5-6 பல்லு, புளி 1 லெமன் சைஸ், வெல்லம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 3/4 டீஸ்பூன், முழுதனியா 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பண்ண போது உடுப்பி சாம்பார். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஸ்பைசஸும் இதில் போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம். வறுக்கிற பக்கம் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முழுதனியாக போட்டிருக்கேன். சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கலாம். நான் சொன்ன ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் போட்ட பிறகு அடுப்பு மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்கணும். இது எந்த அளவுக்கு வறுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நீங்கள் நல்லா அரைச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், தேங்காய் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கரெக்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் மாற்றிருங்க. இதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. அதிகமான தண்ணி போட்டு அரைக்க வேண்டாம். ஏன் கேட்டால் இந்த முழு தனியாக கடலைப்பருப்புலாம் சீக்கிரமாக அரைஞ்சிரும். ஆனால் அந்த முழு தனியாக அரைக்கிறதுக்கு லேட்டாகவும் அதே மாதிரி தான் காஞ்ச மிளகாவும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைக்கும் போது குறைன்னு கூடாது, ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சாத்தே பண்ணும்போது உங்களுக்கு அந்த மசாலா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த சாம்பார் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு உங்களுக்கு அந்த மசாலா பல்ல படும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்கிறேன். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம், தக்காளி, முருங்காய் போட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதாவது சாம்பார் ரெடி பண்ண போகிறோம் சொன்னேன். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு, சீரகம் தாளி போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் இந்த இடத்துல குண்டு மிளகாவும் நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு வெங்காயம் பாருங்கள், க்யூப்ஸ் மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைனா சாம்பார் வெங்காயம் நீங்கள் போடலாம், உங்களோட விருப்பம் தான். இதுக்கு பிறகு முருங்கைக்காய், தக்காளி இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக வதக்கணும். வெங்காயம், தக்காளி அதிகமாக வதக்க வேண்டாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா எல்லாமே போடுறோம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர். நம்ம மசாலா அரைச்சி ஊற்றுறதுனால பவுடர் மசாலா அதிகமாக போட வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 நிமிஷம் வதக்கிறோம். வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஆட் பண்ணுறக்கிட்டேன்னா, நீங்கள் டேரெக்டாக அந்த மசாலா வதங்கும் போது உங்களுக்கு வந்து மசாலா டேஸ்ட்டும் மாறும். அதே டைமில் வெங்காயம், தக்காளி வந்து முழுசாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணும்போது வெங்காயம், தக்காளி அப்படியே முழுசாக இருக்கும். இப்போது ஜஸ்ட் 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க சாம்பார் மசாலா, அதாவது உடுப்பி சாம்பார் மசாலா இதில் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி இதை திருப்பி குக் பண்ணுறோம். அதாவது இந்த காய் முருங்கைக்காய் போட்டிருக்கல,
கரெக்டாக ஒரு 60 to 70% அளவுக்கு வேகட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த முருங்கைக்காய் ஃபுல்லாக வேக வச்சு நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா திருப்பி நம்ம குக் பண்ணுவோம். புளி தண்ணி போட்ட பிறகு கொதிக்க விடுவோம், அதே டைமில் பருப்பு போட்ட பிறகு கொதிக்க விடுவோம். அதனால் ஒரு 60 to 70% சொன்னேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு புளி தண்ணியை நல்லா திக்காக கரைச்சி நீங்கள் இதில் ஊற்றுருங்க. சில பேர் புளி தண்ணி போட்ட உடனே வந்து சாம்பாரை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கக்கூடாது. புளி தண்ணி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டோம்னா நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் துவரம் பருப்பு இதில் போடணும். பச்சை வாசனை போகாமல் நீங்கள் போட்டோன்னா அந்த சாம்பாரோட எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா பச்சை வாசனை போகட்டும்னு சொல்லி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் ஏற்கனவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க துவரம் பருப்பு போடுறோம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது பர்டிகுலராக நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கணும். பெருங்காயம் வேணால் நீங்கள் போடலாம், ஆப்ஷன். ஏன் கேட்டனா ஃபைனலாக நம்ம பெருங்காயம் இதில் போட போகிறோம். சில பேர் பருப்பு வேக வைக்கும் போது பெருங்காயம் போடுவாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே டைமில் பருப்பு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கணும். எப்போவுமே சாம்பார் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட அப்படி போடவே கூடாது. அப்படி இருந்தால் கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் நல்லா பருப்பை வேக வச்சு இதில் போடணும்னு சொல்கிறோம். இப்போது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். பெருங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து பெருங்காயம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. அப்படி போட்டால் உங்களுக்கு அந்த வாசனை தெரியாது. அதனால தான் பெருங்காயம் வந்து கடைசியாக இதில் போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பு போட்ட பிறகு சாம்பாரை எந்த அளவுக்கு குக் பண்ண கேட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண. இந்த குவான்டிட்டிக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணலாம், ஒன்றும் தவறில்லை. ஃபைனலாக நெய் போட்ட பிறகு வெல்லம் போடுறோம். வெல்லம் எதுக்காக போடுறோன்னா இந்த சாம்பார் மசாலா அந்த காரம் அந்த லைட்டான ஒரு மைல்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த உடுப்பி சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு மைல்டான இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு பிறகு தான் சாம்பார் அரைச்சி போட்ட அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இதை தொடர்ந்து உடுப்பி வெஜ் ஆம்லேட். வெள்ளை கொண்டக்கடலை 100 கிராம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 1.5 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த உடுப்பி வெஜ் ஆம்லேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெள்ளை கொண்டக்கடலை ஊற வைக்கிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். கொண்டக்கடலை எந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அப்போ தான் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே டைமில் குக் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதாவது நாளைக்கு காலைல பண்ண போகிறீங்களா இன்றைக்கி நைட்டே ஊற வச்சுருக்குன்னு சொல்கிறேன். இப்போது நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை அப்படியே அரைக்க வேண்டியது தான். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கொண்டக்கடலையில் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கெட்டியாக வேண்டாம், கெட்டியாக இருந்தால் அடை கான்செப்டில் போயிடும். அதனால் எப்படி நீங்கள் ஒரு முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லாம் போட்டு பீட் பண்ண எந்த டெக்ஸ்சரில் இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் இந்த அரைச்ச கொண்டக்கடலை மாவு இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த பேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். ரொம்ப ஃபைன் சாப் தேவையில்ல, ரஃபாக கட் பண்ணால் போதும். அதுக்கு பிறகு கொத்தமல்லி போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே டைமில் தக்காளி. இந்த தக்காளி நல்ல பழுத்த தக்காளி நீங்கள் போடுங்க, அது ஒரு டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால தான் பழுத்த தக்காளி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவும் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு வெறும் சில்லி பவுடர், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு தூளில் வெறும் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு இந்த இடத்துல மிளகுத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குக்கிங் பவுடர், அதாவது குக்கிங் சோடா இருக்குல்ல,
கொஞ்சமாக லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் கேட்டினா கொண்டக்கடலை நீங்கள் டேரெக்டாக அப்படி குக் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் ஆகும். அந்த டைமில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த ஆம்லேட். அதனால தான் குக்கிங் சோடா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் திருப்பி சொல்கிறேன், இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக முட்டை வச்சு ஆம்லேட் பண்ணும்போது என்ன டெக்ஸ்சர் இருக்குமோ அதே டெக்ஸ்சரில் இந்த பேட் ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் சூடாக இருக்குல்ல, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றின பிறகு ஒரு கரண்டி மாவு போதும், அதிகமான மாவு வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அதிகமான மாவு இருந்தால் நீங்கள் திருப்பி போடும்போது உடைய ஆரம்பிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா திருப்பி போடும்போது உடைய ஆரம்பிக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மாவு எடுத்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு சைடு நல்ல கலர் ஆகும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடுறோம். மேலே எந்த அளவுக்கு பெப்பர் பவுடர் போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக விட மாட்டீங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக அவர் பேர் வந்து சோமு. நானும் அவரும் மேரிட் கம்பெனியில் ஒர்க் பண்ணோம். அவரு பார்த்தீங்கன்னா மதுரை மேரிட்டில் எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃபாக இருக்காரு. அவர் கொடுத்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணுறவங்க கூட. அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் சாம்பார், ரசம், தயிர் அந்த டைம்லாம் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொட்டு சாப்பிடலாம். பெரும்பாலும் வந்து தயிர் சாப்பிட்றவங்க முட்டை வச்சு சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு வெஜ் ஆம்லேட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.